ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான எள்ளுருண்டை எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம். எள்ளுல கால்சியமும், அயனும் அதிகமா இருக்கிறதுனால, குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாங்க. இந்த எள்ளுருண்டைய நல்ல டேஸ்ட்டா எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? 1 கப் கருப்பு எள், வெள்ளை எள் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. லோ ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. அடுத்ததா எள்ள அளந்த அதே கப்ல 1/2 கப் பாதாமையும் 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வறுத்துட்டு ஆற வச்சுக்கோங்க. இது கூடவே 1/2 கப் வேர்க்கடலையும் வறுத்துட்டு, நல்லா ஆற வச்சுட்டு தோலெல்லாம் நீக்கிருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த எள்ளு, பாதாம், வேர்க்கடலைய ஒரு மிக்ஸர் ஜார்ல சேர்த்து கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்க போறோங்க. அரைக்கும்போதே வாசனைக்காக 2 ஏலக்காயையும் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க. எள்ளு, பாதாம், வேர்க்கடலை அளந்த அதே கப்ல 1 கப் வெல்லத்தையும் எடுத்துக்கோங்க. இதையும் மிக்ஸர் ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சுட்டு ஒரு பவுலுக்கு மாத்திக்கோங்க. இதோட பொடியா கட் பண்ணி வச்ச பாதாம கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய்யையும் சேர்த்துட்டு, கையில கொஞ்சமா எண்ணெய் தடவி சின்ன சின்ன உருண்டைகளா புடிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளதாங்க. எள்ளுருண்டை ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, வீடியோக்கு ஒரு லைக் போட்டு, மறக்காம டிஷ்ஷும் டிஷ்ஷும் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.